முடிவை சார்ந்து நகரலைன்னா அது தந்திரம் கிடையாது. முடிவை சார்ந்து நகரணும். நரி தந்திரம் பண்ணி நண்டு கச்சது. நீ தந்திரம் பண்ணி போய் சொன்னால் உனக்கு ஏதோ நன்மை கச்சது. ஒரு நன்மையும் கிடைக்காம செய்யறதுக்கு பேர் தந்திரமா? என்ன அதுக்கு பேர்? நீ இன்னும் தந்திரங்கள்லாம் செஞ்ச, என்ன லாபம் உனக்கு? ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு செஞ்சதுக்கு பேர் தந்திரமா? முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். நீ எந்த செயல் செஞ்சாலும் அது என்ன இல்லை உனக்கு ஒன்றா தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு அது தேவை. அதுக்கு தான் செய்யப்படுது. ஏமாற்றவும் ஒருத்தன் வேணும், ஏமாறுறவும் ஒருத்தன் வேணும், இதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இன்னொருத்தன் வேணும், இந்த விளையாட்டை விளையாடிட்டு ஒன்று வேணும். அப்போ இந்த உலகம் முழுசும் என்ன நந்துனுக்குதுன்னா தேவையின் பொருட்டு எல்லா செயலும் நந்துனுக்குது. தேவையாக இல்லைன்னு சில பேர் போய் ஊந்துடுறான். அப்போ யார் தான் கவனமாக இருக்குண்ணா? இப்போ நான் தந்திரம் பண்ணி என்னை மட்டும் பெருசாக வச்சுக்குவா, உனக்கும் தந்திரம் பண்ண சொல்லித்தரவா? நீயும் தந்திரத்தை கையாளணுமா ஆடக்கூடாதா? யார் குரு? இந்த பெல்லு இங்கே மணி கட்டினடின்னு சொல்கிறவர் தான் யார்? பண்ணினுக்கிறவர் யார்? கற்றுக் கொடுக்காதவர் யார்? ஏமாத்துக்காரரு. ஏன் உனக்கு புரியக்கூடாதுன்னே பண்ணுகிறாரு. நான் என்ன சொல்லித்தரேன்? இப்படி பண்ணுன்னே சொல்லித்தரேன். அப்போ குருவுக்கும் ஏமாத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? தந்திரங்களை கையாண்டு உங்களுக்கு சொல்லலைன்னா அவன் யார் இல்லை? குரு இல்லை. புரிஞ்சிச்சா? இப்போ நித்யானந்தா என்ன பண்ணியிருந்துக்கிறாரு? தந்திரம்னா என்னன்னா தனது திறன் என்ன? யாரோட திறன்? தனது திறன் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சினான்ல, அவன் தான் தந்திரசாலி. தனது திறன் என்னவோ அது எதிராளிக்கும் உண்டுன்னு புரிஞ்சிச்சானா நேர்மையானவன் குரு. ஏன் என்ன புரிஞ்சிச்சு அவனுக்கு? நான் தந்திரனை கையாண்டி இந்த உலகத்தில் ஜெயித்த மாதிரி நீ என்ன பண்ண? அவன் ஜெயிக்கக்கூடாது, நான் தான் ஜெயிக்கணும். அவன் நல்லா இருக்கக்கூடாது, நான் தான் நல்லா இருக்கணும். அப்படின்றவன் என்ன பண்ணுவான்? விளையாட்டு ஒன்று இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பலவிதமான விளையாட்டுகள் இருக்குது. விளையாடி பணம் சம்பாதிக்கலாமா, போராடி பணம் சம்பாதிக்கலாமா? உனக்கு எல்லாம் சொல்கிறான் போராடுன்னு. வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே கிடையவே கிடையாது. விளையாடு. சும்மா என்ன பண்ணு, காலைல கம்பி ஏற்றுன்னு போ, ஊக்கு ஏற்றுன்னு போ, கம்பியை வளைக்க கற்றுக்கோ, ஒரு பார்பெண்டர் ஆகிடு. நீ டெய்லியும் போய் விளையாட்டு வா. டிசைனாக விளையாட்டு வந்தேன்னு சொல்லு. கம்பி கட்டினேன் நான், இன்றைக்கி ஒரு வீடு கம்பி கட்டி முடித்தேன், இந்த வீடு நான் தான் கம்பி கட்டி, இந்த வீட்டில் நான் தான் விளையாட்டு வந்தேன்னு சொல்லுவியா? என் உழைப்பு அங்கே இருக்குதுன்னுவியா? தந்திரங்கள் எப்போவுமே சரி, ஆனால் சரியே செஞ்சால் யாருக்கு உதவி பண்ணுறதுக்காக நீங்கள் செய்யப்படுற தந்திரங்கள் என்ன தான் நல்லது, உங்களை வளமாக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கலாம். நீங்கள் எந்த தந்திரத்தினாலும் கையாளுங்க. தந்திரங்களை கையாளுறவங்களையும் கவனிங்க. எதுக்கு கையாளுறாங்கன்னு கவனிங்க. அது சரின்னா விட்டுருங்க, அதுதான் நல்லது. விட்டு அதை போய் யாராச்சும் பண்ணி யார் மாட்டிப்பீங்க? மனித அறிவின் அத்தனை செயல்களும் தந்திரங்களாலானது. தந்திரங்கள் செய்யும் செயல் பிறருக்கு நன்மையானதா தீமையானதா? எனக்கு நன்மையானதா தீமையானதா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தந்திரம் செய்பவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிழைக்கவே முடியும். எனவே பிழைப்பை தேடி நீங்கள் செய்யும் அத்தனை செயல்களும் தந்திரங்களே. என்னுடைய தந்திரம் விசேஷமானது. நான் ஒரு தந்திரசாலி தான், நான் ஒரு தந்திர யோகி தான். பிறர் நலம் கருதி செய்கிறவன். எப்படி செய்கிறவன் நானே? சிவயோகியின் தந்திரம்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.